இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் தலைப்பு ஜீவனாம்சம் தொடர்பான சட்டங்கள். ஜீவனாம்சம் என்பது வாழ்க்கை பொழுதுவு தொகை, வாழ்க்கைப்படி என்றும் மெயின்டெனன்ஸ் என ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகின்றது. தன் வாழ்க்கையை தானே பராமரித்து கொள்ள போதிய வருவாய் இல்லாத நிலையில் உள்ள ஒருவர் தன்னை சட்டப்படியாக பராமரிக்க கடமைப்பட்டவர்களிடமிருந்து நீதிமன்ற உத்தரவின்படி பெறுகின்ற பராமரிப்பு தொகை ஜீவனாம்சம் என அழைக்கப்படுகின்றது. ஜீவனாம்ச தொகையை பல்வேறு சட்டங்களின் அடிப்படையில் பெறலாம். குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, இந்து திருமண சட்டம், இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954, பார்சி திருமண சட்டம், பார்சி மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் ஆக்ட் 1936. இன்று நாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் தொடர்பான சட்ட வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்பான ஜீவனாம்சம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிவு 125 உட்பிரிவு 1 படி தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, முறையான திருமண பந்தத்தின் விளைவாக பிறந்த மைனர் குழந்தைகள், முறையற்ற திருமண பந்தத்தின் விளைவாக பிறந்த மைனர் குழந்தைகள், சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் இல்லெஜிட்டிமேட் மேரேஜ் போன்றவர்களும் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத 18 வயதிற்கு மேற்பட்ட உடல் குறைபாடு, மனநல குறைபாடு கொண்ட குழந்தைகள், தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத கைவிடப்பட்ட தாய் மற்றும் தந்தை ஆகியோர் முறையே தனது கணவர், பெற்றோர் அல்லது பிள்ளைகளிடமிருந்து ஜீவனாம்சம் பெற சட்டப்படி உரிமை உள்ளது. வழக்கமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் தாங்கள் வசிக்கும் இடத்தின் ஆள்வரை கொண்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு கணவர் அல்லது பெற்றோர் அல்லது பிள்ளைகளுக்கு எதிராக உரிய மனு தாக்கல் செய்து ஜீவனாம்ச தொகைக்கான உத்தரவினை பெற்றுக்கொள்ளலாம். நீதிமன்றத்தை அணுகி உரிய முறையில் வழக்கு தாக்கல் செய்ய போதிய நிதி ஆதாரம் இல்லாத நபர்கள் அந்தந்த பகுதியில் அமைந்துள்ள நீதிமன்றங்களில் உள்ள வட்ட சட்டப்பணிகள் குழு அல்லது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் ஆகியவைகளை அணுகி இலவசமாக சட்ட உதவி பெற்று வழக்கறிஞரின் மூலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இயலும். அவ்வாறு மனு தாக்கல் செய்யும் போது மனுதாரர்கள் தங்களது மனுவுடன் எதிர்மனுதாரருக்கும் தங்களுக்கும் உள்ள உறவு நிலையை காண்பிக்கக்கூடிய ஆவணங்களையும், எதிர்மனுதாரர்களின் வருவாய் தொடர்பான சான்றிதழ்கள் அல்லது சொத்து மதிப்பு பத்திரங்கள் போன்றவற்றையும் இணைத்து வழக்கு தாக்கல் செய்தால் விரைவில் நிவாரணம் பெறலாம். தேவையற்ற கால விரைவும் இதனால் தவிர்க்கப்படும். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவானது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய குறுகிய விசாரணை வழக்கு, ஆங்கிலத்தில் சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் கேஸ் என்ற முறையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய வழக்காகும். மேலும் மனு தாக்கல் செய்யும் போது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ரஜனேஷ் எதிர் நேஹா மற்றும் ஒருவர் என்ற வழக்கில் வழங்கிய தீர்ப்பின்படி தனது சொத்து நிலவரம் மற்றும் நிதி பொறுப்புகள் தொடர்பான ஒரு பிரமாண வாக்குமூலத்தை, அதாவது அஃபிடவிட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி மனுதாரர் தாக்கல் செய்ய வேண்டும். வழக்கு விசாரணையின் போது அத்தகைய சொத்து நிலவரம் தொடர்பான பிரமாண வாக்குமூலத்தை எதிர்மனுதாரரும் தாக்கல் செய்ய வேண்டும். பிரமாண வாக்குமூலத்தில் உண்மையான நம்பகத்தன்மையான விவரங்களை அளித்திட வேண்டும். எந்த நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்யலாம் என்றால், பாதிக்கப்பட்டவர் வசித்து வரும் பகுதியில் உள்ள நீதிமன்றம், தம்பதிகள் இறுதியாக வாழ்ந்த வாழ்விடம் அமைந்துள்ள நீதிமன்றம், எதிர்மனுதாரர் வசித்து வரும் பகுதியில் உள்ள நீதிமன்றம் போன்ற இடங்களில் ஏதேனும் ஒன்றில் வழக்கினை தாக்கல் செய்யலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்குள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப குடும்ப நல நீதிமன்றங்கள், ஃபேமிலி கோர்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ள பகுதிகளில் மனுதாரர்கள் ஜீவனாம்சம் கோரும் வழக்கினை சம்பந்தப்பட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என குடும்ப நல நீதிமன்ற சட்டம் சட்டப்பிரிவு 7 உட்பிரிவு 2 குறிப்பிடுகின்றது. குடும்ப நல நீதிமன்றங்கள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்பு ஜீவனாம்சம் கோரும் மனுவினை தாக்கல் செய்யலாம். எவ்வளவு தொகையை ஜீவனாம்சமாக பெற இயலும் என்றால், ஜீவனாம்சம் தொகையினை நீதிமன்றம் கணக்கிடுகையில் பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு தொகையை நிர்ணயம் செய்யும். சட்டத்தில் குறிப்பாக எவ்வித தொகையும் தெரிவிக்கப்படவில்லை. ஜீவனாம்ச தொகை என்பது வழக்கு தரப்பினர்களின் பொருளாதார நிலை, வாழ்வியல் சூழல், அவர்களின் கல்வி தகுதி, வருவாய் மற்றும் வழக்கு தரப்பினர்களை சார்ந்துள்ளவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நிலை ஆகிய காரணிகளை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படும். இடைக்கால ஜீவனாம்சம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 படி பிரதான மனு நிலுவையில் இருக்கும் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் உரிய மனு தாக்கல் செய்து இடைக்கால ஜீவனாம்சம், அதாவது இன்டரிம் மெயின்டெனன்ஸ் மற்றும் வழக்கு நடத்துவதற்கான
செலவுத் தொகை லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் தொடர்பாக நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். ஜீவனாம்ச உத்தரவினை எந்த சூழ்நிலைகளில் மாற்ற இயலும்? வழக்கு தரப்பினர்களின் வாழ்நிலையில் ஏற்படும் மாற்றம், வழக்கு தரப்பினர்களின் வருவாயில் ஏற்படும் மாற்றம், வழக்கு தரப்பினர்களின் வயதில் ஏற்படும் மாற்றம், திருமண உறவில் ஏற்படும் மாற்றம், குறிப்பாக விவாகரத்து மற்றும் மறுமணம், வழக்கு தரப்பினர்களின் தொடர்புடைய மற்ற வழக்குகளில் பிறப்பிக்கப்படுகின்ற நீதிமன்ற உத்தரவுகள், தம்பதிகள் மனமொத்து விவாகரத்து டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் பெறுவது போன்ற சூழ்நிலைகளை காரணம் காட்டி ஜீவனாம்ச உத்தரவினை மாற்றம் செய்ய மனு செய்து ஏற்கனவே நீதிமன்றம் நிர்ணயித்த தொகையை குறைக்கவோ அல்லது கூடுதலாக பெறவோ சட்டத்தில் வழிவகை உள்ளது. எந்த சூழ்நிலைகளில் மனுதாரர்கள் ஜீவனாம்சம் பெற இயலாது என்றால், தன்னைத்தானே பராமரித்து கொள்ளும் தகுதியும் போதிய வருவாயுடன் இருக்கும் மனுதாரர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. எவ்வித முறையான காரணங்களுமின்றி கணவர் வீட்டை விட்டு வெளியேறி கணவருடன் சேர்ந்து வாழ மறுத்து தனியாக வாழ்ந்து வரும் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. கணவர் சேர்ந்து வாழ அழைத்த பின்பும் போதிய நியாயமான காரணங்களின்றி அவருடன் இல்வாழ்க்கையை தொடர மறுக்கின்ற மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. கற்பு நெறி தவறி முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து வரும் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க இயலாது. இத்தகைய காரணங்களை பற்றி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 உட்பிரிவு 4 விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவனாம்ச உத்தரவினை எவ்வாறு அமுல்படுத்தலாம்? நீதிமன்றம் ஜீவனாம்ச உத்தரவினை பிறப்பித்த பிறகு சம்பந்தப்பட்ட எதிர் மனுதாரர் நீதிமன்ற உத்தரவின்படி மனுதாரர்களுக்கு ஜீவனாம்ச தொகைகளை வரைவோலை மூலமாகவோ, இணைய வழி வங்கி பணப்பரிமாற்றம் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ, மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அளிக்கலாம். இவ்விவரம் தொடர்பாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்படின் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களை அணுகி உரிய மனு தாக்கல் செய்து உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கு ஜீவனாம்ச தொகைகளை முறையாக வழங்காமல் எதிர் மனுதாரர் அலைக்கழிப்பு செய்தால் மனுதாரர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 உட்பிரிவு 3 அல்லது அதே சட்டத்தின் சட்டப்பிரிவு 128 ஆகியவைகளின் கீழ் மனு தாக்கல் செய்து உரிய நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 உட்பிரிவு 3 கீழ் மனு தாக்கல் செய்ய வேண்டுமானால் ஜீவனாம்ச உத்தரவு பின்பற்றப்படாமல் 1 வருடம் நிலுவையில் உள்ள தொகைக்காக மட்டுமே நிறைவேற்று மனு தாக்கல் செய்ய இயலும். அவ்வாறு நிறைவேற்று மனு தாக்கல் செய்த பின்பும் எதிர்மனுதாரர் ஜீவனாம்ச தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு மாத தவறுகைக்கும் 1 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இயலும். இப்பிரிவின் கீழ் 12 மாதங்களுக்கு மேல் எதிர்மனுதாரரை சிறையில் வைக்க இயலாது. இத்தகைய மனுவினை தொகை நிலுவையான 1 வருடத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்படி எதிர்மனுதாரர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு தான் செலுத்த வேண்டிய ஜீவனாம்ச தொகைகளை செலுத்தினால் நீதிமன்றம் எதிர்மனுதாரரை சிறையிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கும். குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 128 கீழும் நிறைவேற்று மனு தாக்கல் செய்யலாம். 1 வருடத்திற்கு மேற்பட்ட நிலுவைத் தொகைகளை வசூல் செய்ய பிரிவு 128 கீழ் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அவ்விதம் மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்பும் எதிர்மனுதாரர் ஜீவனாம்ச தொகைகளை செலுத்த தவறினால் நிலுவைத் தொகையானது நீதிமன்ற அபராத தொகை நிலுவையை போன்று கருதப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இத்தகைய மனுக்களில் நீதிமன்றம் டிஸ்ட்ரைண்ட் வாரண்ட் கட்டளை பிறப்பித்து அதனை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வருவாய் வசூல் சட்டம் அதாவது ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட் கீழ் நடவடிக்கை எடுத்து எதிர்மனுதாரர் பெயரில் உள்ள சொத்துக்களை ஜப்தி செய்து அதனை பொது ஏலத்தில் விற்பனை செய்து கிடைக்கும் தொகைகளை மனுதாரரின் ஜீவனாம்ச நிலுவைத் தொகைக்காக வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கும். எந்த தேதியிலிருந்து ஜீவனாம்சம் பெற இயலும்? மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஜீவனாம்சம் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த தேதியிலிருந்து ஜீவனாம்ச தொகையை மனுதாரர் சட்டப்படி பெற உரிமை உள்ளது. ஒரு கணவர் தன் மனைவியிடமிருந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் பெற இயலுமா என்றால், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கணவர் ஜீவனாம்சம் பெற சட்டத்தில் வழிவகை இல்லை. மாறாக தன் மனைவியிடமிருந்து இந்து தர்ம சட்டத்தின் கீழ் ஒரு கணவர் ஜீவனாம்சம் பெற இயலும். கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற மனைவி ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்ய இயலுமா என்றால், கணவரால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் மறுமணம் செய்து கொள்ளாத பட்சத்திலும் எவ்வித நிரந்தர ஜீவனாம்சம் அதாவது பர்மனன்ட் அலிமனி பெறாத பட்சத்திலும் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள போதிய வருவாய் இல்லாத பட்சத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் கோர இயலும். ஜீவனாம்சம் கோரி தாக்கல் செய்யப்படும் மனுவில் பிறப்பிக்கப்படும் உத்தரவின் நகலை மனுதாரர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 128 கீழ் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்து திருமண சட்டம் இந்து திருமண சட்டத்தின் கீழ் விவாகரத்து, திருமண மீட்டடைவு அதாவது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போன்ற பரிகாரங்களை கோரி
நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்து மனு நிலுவையில் உள்ள நிலையில் கணவனோ அல்லது மனைவியோ இந்து திருமண சட்டப்பிரிவு 24 கீழ் இடைக்கால ஜீவனாம்சம் மற்றும் வழக்கு நடத்தும் செலவு தொகை கோரி இடைக்கால மனு தாக்கல் செய்யலாம். இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஜீவனாம்சம் கோரும்போது மனுதாரர் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள தனிப்பட்ட போதிய வருவாய் இல்லை என்று நீதிமன்றத்தின் முன்பு நிரூபிக்க வேண்டும். பிரிவு 24 கீழ் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால மனுவினை அந்த மனு தொடர்பான அறிவிப்பு எதிர்மனுதாரருக்கு சார்பு செய்யப்பட்ட தினத்திலிருந்து 60 தினங்களுக்குள் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவாகரத்து மனு மற்றும் தம்பதிகள் சேர்ந்து வாழ தாக்கல் செய்யப்படும் மனுக்களில் இறுதி தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் சமயத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ வழக்கு தரப்பினர்கள் மனு தாக்கல் செய்து அவர்களின் வாழ்க்கைக்காக அலிமணி என்று சொல்லப்படுகின்ற நிரந்தர வாழ்க்கை பொருளுதவி தொகையை ஒட்டுமொத்தமாக ஒரே தவணையிலோ அல்லது மாதாந்திர தொகையாகவோ வழங்க இந்து திருமண சட்டம் பிரிவு 25 கீழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் கோர இயலுமா என்றால், ஷாபானு வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பிறகு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த பெண்கள் ஜீவனாம்சம் பெறும் வகையில் முஸ்லீம் பெண்கள் மனமுறிவு உரிமை பாதுகாப்பு சட்டம் 1986, அதாவது முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்ட் 1986 என்ற சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் விவாகரத்து பெற்ற முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த பெண்கள் ஜீவனாம்சம் பெறலாம். மேலும் முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த பெண்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்ய இயலும். இதனை பற்றி விரிவாக முஸ்லீம் பெண்கள் மனமுறிவு உரிமை பாதுகாப்பு சட்டம் 1986, முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்ட் 1986 பிரிவு 5 விரிவாக கூறப்பட்டுள்ளது. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: செயலர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.